பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 40 முதல் 42 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 40வது அதிகாரத்திலே கர்த்தர் யோபுவுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறதான காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. இங்கேயும் இந்த அதிகாரத்திலேயும் அநேக கேள்விகளை ஆண்டவர் வைக்கிறார். சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். தேவன் உலகத்தை ஒரு முறையற்ற விதத்திலே ஆள்கிறார் என்ற வாதத்தை அங்கே நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி யோபுவுக்கு தேவன் அறைகூவல் விடுவிக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளையோ அல்லது காரியங்கள் ஏன் இப்படி நிகழ்கின்றன என்பதையோ யோபு முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாவிட்டால் மனித குலத்தின் வாழ்க்கைக்கான காரியங்களில் அவருடைய நிர்வாகத்தை பற்றியோ அல்லது அவன் அனுபவிக்கின்றதான துன்பங்களை பற்றியோ அவன் முழுவதுமாய் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் ஞானத்தோடு உலகத்தை சிருஷ்டித்தார். ஞானத்தோடும் நீதியோடும் அவர் ஆளுகை செய்கிறார். எல்லா காரியங்களும் நீதிமான்களின் பாடுகள் உட்பட கர்த்தருடைய அனுமதியோடு எல்லாம் நிகழ்ந்து வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கேள்வி கேட்ட பொழுது யோபு, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். மகிமை உண்டாவது. தாழ்வு உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அங்கே கர்த்தர் யோபுவுக்கு உத்தரவு அருளினார். மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் புருஷனைப் போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என்மேல் குற்றம் சுமத்துவாயோ என்று சொல்லி அங்கே ஆண்டவர் மீண்டுமாய் கேள்விகளை வைக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே பேகமத்தை கவனித்துப்பார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியங்களையும் அங்கே கொண்டு வருகிறார். மற்றடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள் நீர் யானை போல அந்த காரியங்களுடைய அந்த மிருகத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம். அதே போல 41ஆம் அதிகாரத்தில் லிவியத்தானை குறித்து ஆண்டவர் அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே லிவியத்தானை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. அந்த லிவியத்தான் பொல்லாத வலு சர்ப்பம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆமாம், அந்த வலு சர்ப்பம் அந்த உலகத்தின் பலமான் எப்படியெல்லாம் செயல்படுகிறான் என்பதை குறித்து இங்கே இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே அதையெல்லாம் விளக்கி காட்டுகிறார்.
42வது அதிகாரத்திலே யோபு, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். மேன்மை உண்டாம்பதாக. நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று சொல்லி என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உண்மை காணுகிறது. மேன்மை உண்டாவதாக. அன்றுதாமே அந்த யோபுவை குறித்து தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய ஆண்டவர் சொன்னபொழுது வேண்டல் செய்ய போது சிறையிருப்பெல்லாம் மாற்றப்பட்டது. முன் இருந்தவர் எல்லா பார்க்கிலும் இங்கே இரண்டத்தனையான ஆசீர்வாதம் யோபுவுக்கு கொடுக்கப்படுகிறது. யோபு பொறுமையாக இந்த காரியங்கள் எல்லாம் சகித்து வந்ததை குறித்தும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. சாமி உண்டாவதாக. அவனுடைய கண்கள் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நமக்கு பலன் உண்டு. நாம் படிக்கிற உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுவித்து கர்த்தர் அதுக்கான பலனை நமக்கு தருவார். பொறுமையோடு நம்ம எல்லாம் சகிக்க வேண்டியது இருக்கிறது. ஞானத்தோடு செயல்பட வேண்டியிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் அதையெல்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆனாலும் இறுதியில் தேவன் தன் பிள்ளைகளை நிச்சயமாய் கைவிடாமல் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.